நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நெடுமாறா நெடுஞ்செழியா நித்த நித்தம் ஓயலவா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் காவிரி பிரச்சனையில இலவ கூட்டுகிறது கர்நாடக அரசு. 2018 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டிற்கு 177.25 டிஎம்சி நீரை கொடுக்க வேண்டும். இதை ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மாத வாரியாக மழைப்பொழிவை பொறுத்து அணையினுடைய நீர் தேக்கத்தை பொறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரியான வழிகாட்டு நெறிமுறை வகுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படின்னு காத்துல ஊதி தள்ளிட்டு கர்நாடக அரசு அதை மதிப்பதே கிடையாது. கேட்டா நாங்களே பசியில் இருக்கோம், நாங்களே பஞ்சத்தில் இருக்கோம், எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை, நீங்கள் யார் வந்தாலும் வந்து பார்த்து எங்கள் காவிரியாரை பார்த்துட்டு அப்படியே ஒரு செல்ஃபி வேணால் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு குல்ஃபிலாம் தரமாட்டோன்னு சொல்லி வட்டம் யார் வந்தாலும் இதே பஞ்சப்பாட்டு பாடுகிற நிலைமை வச்சுருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற தமிழ்நாடு வறண்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளில் 64 டிஎம்சி நீரை தேக்கி வைத்திருக்கிறது பஞ்சப்பாட்டு கர்நாடக அரசு. பெங்களூரு மாவட்டமே குடிநீர் இல்லாமல் சாக போகுது, அழிய போகுது, சோமாலியா ரேஞ்சுக்கு பெங்களூர் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டுக்கதை அடிச்சு விட்டுட்டு அந்த பக்கம் 36,000 கன அடி நீர் வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. 36,000 கனஅடி நீர் அங்கே வருது. வெறும் 3,600 கனஅடியை திறந்து விடுங்கய்யா. 3.44 டிஎம்சி தான் இந்த 2 மாதத்துக்கு மொத்தமாக கொடுத்துருக்கீங்க. நியாயப்படி கிட்டத்தட்ட 40 விழுக்காடு டிஎம்சி இந்த 2 மாதங்கள் வந்திருக்கணும். ஜூன் மாதம் வந்து 9.19 டிஎம்சி, ஜூலை மாதம் 31.24 டிஎம்சி, கிட்டத்தட்ட 40 டிஎம்சி வரணும். அதில் 3.44 தான் கொடுத்துருக்கீங்க. மொத்தமாகவே நீங்கள் கொடுத்திருப்பது 3.44 தான். கொடுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ என்னடான்னா அணை நிரம்ப போகுது, நாம் தண்ணி ரொம்பையும் தேக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேசியிருக்காரு. இப்போ தான் ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை தெரிய வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதியை குறிவச்சு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிற திட்டமிட்டிருந்தார். கர்நாடகாவில் மழை கடந்த 10 நாளாகவே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படியும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கர்நாடகக்கூடிய அத்தனை அணைகளும் நிரம்பும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒருவேளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கே போனாலும், அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தாட்டலும் காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும். வெள்ளம் ஒருவேளை அங்கே அணையை அவன் பூட்டி வச்சுருந்தான்னா பொத்துக்கிட்டு வெள்ளம் வந்துடும், தடுக்க முடியாது. இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி போகிற மாதிரி போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்தி நான் தண்ணியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஜிம்பளைக்கு பம்பா வேலை பார்க்கறதுக்காகத்தான் 3ஆம் தேதியை குறி வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கே போகிறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே கன்னட அமைப்புகள், மானமுள்ள கன்னட அமைப்புகள் பேனரை கிழிக்கிறது, போஸ்டரை கிழிக்கிறது, ஜனநாயகன் படத்துடைய பதாகைகளை கிழிக்கிறது, செருப்பை கட்டி விஜய் போஸ்டர் அடிக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அரசியல் கொள்கையின் மீது, கருத்தின் மீது நமக்கு ஏற்பு இருக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவில்லாத, அரசியல் என்னன்னே தெரியாத, எந்த விதமான நோக்கமும் தெளிவும் இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத, ஒரு கூமுட்டத்தனமான அரசியலை பண்ணட்டும். ஆனாலும் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை நாம் விமர்சிக்கலாம், ஆனால் வேற எவனா விமர்சிச்சா நாம் கேட்போம். அதாவது அவர் எங்கன்னு நான் அடிப்பேன், ஆனால் வேற எவனா அடித்தா நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவுடைய கன்னட அமைப்புகள் விஜய் அவருடைய பதாகையை கிழிக்குது, விஜய் அவருடைய போஸ்டரை கிழிக்குது, அவரை அவமதியாதை செய்து அதை சாக்காக வைத்துக்கொண்டு கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வந்தார்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுரும். என்ன சொல்லார் வராரு? அச்சுறுத்துறாராமா, பயமுறுத்துறாராமா. இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுரும், எங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்காது. ஆனால் அந்த கட்சி உண்மையிலே இது பாராட்டணும். எதிர்கட்சிகளை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூடியது ஆளுங்கட்சி. தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவேன் உலகத்தில் கிடையாதுங்க. உலகத்திலே தரமாட்டேன்னு சொல்கிறவன் என்னைக்காவது அனைத்து கட்சி கூட்டம் கேட்குறவன் தான், அதாவது கோரிக்கை வைக்கிறான்ல இவன் தான் கூட்டுவான். ஆனால் கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல கூடிய கட்சி கூட்டலை, எது தாவேக்கா. ஆனால் தண்ணியை தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, அதுவும் காங்கிரஸ் நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சியை கூட்டி அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு தான் தண்ணி தரணுமா வேண்டாமாங்கிறதை நாங்கள் முடிவெடுப்போம். எதிர்கட்சிகளையும் சேர்த்து நாங்கள் ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்குது என்று டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு. இங்கே
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தாவேகா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டல. அந்த கட்சியினுடைய நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காருங்க. அமைச்சராகிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு ஸ்மார்ட் பீஸ் அது. அங்க ராமலிங்க ஷெட்டின்னு ஒருத்தர் இருக்காப்ல, எங்க கர்நாடகாவில், அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர். அந்த நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, தண்ணி தரமாட்டோம், எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, எங்களுக்கு அணை உடைஞ்சி நாங்கள் வெள்ளத்தில் மிதந்து அப்படி போனா கூட நாங்கள் போவோமே ஒழிய உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறாப்புல. இவரு ஏய் இங்க ஒரு பெஞ்சு போடு, இல்லை ஒரு பார்க்கு கட்டு, ஒரு புல்லு மாதிரி வச்சிரு, இல்லை செடி மாதிரி வச்சிரு, அப்படி வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனோம். இது கூவத்துக்கு பக்கத்தில் பெஞ்சு போடுறத பேசிக்கிட்டு இருக்கு அமைச்சர், அளவெடுத்து செஞ்ச அமைச்சர். காவிரி தண்ணி இல்லாமல் அங்கே கிட்டத்தட்ட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இத்தனை மாவட்டங்களுடைய விவசாய தேவை, குடிநீர் தேவை. திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட பக்கத்து மாவட்டங்கள், இந்த பக்கம் வீராணம் ஏரி நிரம்பி வீராணம் ஏரி மூலமாக சென்னையினுடைய குடிநீர் தேவை 20 மாவட்டம், அப்புறம் பெரம்பலூர், அரியலூர், 20 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவை. தமிழ்நாட்டில் மொத்தமே 38 மாவட்டம் தான். பாதிக்கு பாதி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது யாருன்னா காவிரி ஆறு. 28 லட்சம் ஏக்கர் விவசாயத்துக்கு காவிரி நீர் பயன்படுத்தப்படுது. 12 லட்சத்திலிருந்து டெல்டா மாவட்டத்தில் 12 லட்சம் ஏக்கர், சுற்றி இருக்கிற மாவட்டங்களை சேர்த்து 28 லட்சம் ஏக்கர். கரும்பு, நெல், பயிறு, உளுந்து என்று எல்லா விவசாயி நம்பியிருப்பது இந்த காவிரி நீரை நம்பி தான். இன்னைக்கு ஆகஸ்ட் 1, நாளைக்கு மறுநாள் ஆகஸ்ட் 3. இந்த காவிரி கரையோரம் வாழக்கூடிய, குறிப்பாக மேட்டூரில் ஆரம்பித்து நாமக்கல்ல, ஈரோட்டில், கரூரில், அமராவதி ஆற்றுக்கரையில், இந்த பக்கம் குளித்தலையில், திருச்சி அம்மா மண்டபத்தில், திருவையாறில், பூம்புகாரில், தஞ்சாவூரில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஆடி பெருக்கு, 18ஆம் பெருக்கு, ஆடி பெருக்கு, கொங்கு பகுதியில் ஆடி நோம்பின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய பிரபலம் அடைந்தது. அதாவது தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு, ஒரு பண்பாட்டு, ஒரு கலாச்சார நிகழ்வு இந்த ஆடி 18. சூரியனை வழிபட்டு அறுவடை செய்து அறுவடை திருநாளாக கொண்டாடுவது உன்னுடைய சூரிய வெப்பத்தில் தான், ஒளியில தான் நாங்கள் விளைச்சல் பண்ணியிருக்கோம் என்று சூரிய பகவானை வழிபடுகிற நிகழ்வு தை 1 உழவர் திருநாள். அதுக்கு அப்படியே அது அறுவடை திருநாள், அறுத்து முடிச்ச பிறகு. இது அறுவடைக்கு முன்பாக ஒரு விதையை விதைக்கலாம் அப்படின்னு உற்சாகத்தையும் அவனுக்கான நம்பிக்கையும் விதைக்கிற நாள் ஆடி 18. ஏன்னா ஆடி பெருக்குங்கிறது தான் புது தண்ணீர் காவிரியில் புது புனல் அந்த புது புனலை வழிபட்டு காவிரியில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, பெருக்கிடுச்சு. அதான் ஆடி பெருக்கு. ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருது என்பதால் அது ஆடி பெருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பெரியவர்கள் காவிரியை பார்த்து வழிபட்டு, கரையோர மக்கள்லாம் வழிபட்டு, தங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு, நீரையே காவிரியவே தெய்வமாக வழிபட்டு, உன்னை ஆத்தா உன்னை பார்த்துட்டேன், இனி நம்பி நான் விதைப்பேன், அறுவடை செய்வேன்னு சொல்லி அதை ஆடி பட்டம் சொல்லுவாங்க. பட்டம் பார்த்து விதைப்பது, ஆடி பட்டம் தேடி விதை என்று பாட்டு கூட உண்டு, பழமொழி கூட உண்டு. அப்படி அந்த விதையை விதைக்கலாம் என்ற நம்பிக்கை தரக்கூடிய திருவிழா இந்த ஆடிப்பெருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவிரி கரையில் கூடிய அம்மா மண்டபத்திலலாம் புதுமண தம்பதிகள், திருமணமாகாத பெண்கள், திருமணமான பெண்கள்லாம் தாலியை பெருக்கி போடுவாங்க, புது தாலியை மாற்றுவாங்க. திருமணமான பெண்கள் போயிட்டு காவிரி அம்மா கரையில் போய் வழிபடுவாங்க. குடும்பமாக போய் கொண்டாடுவாங்க. லட்சக்கணக்கான பேர் கொண்டாடுவாங்க. அதில் போய் குளிச்சுட்டு உடை மாற்றிட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குது. இன்றைக்கி எங்கே போய் உடை மாற்றுறது? அக்வாபினாவும் கிண்ணிலையும் வாங்கிட்டு போய் மாற்றுறதா? காவிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆற்றுக்குள்ளே வரும்பொழுது விவசாயிகள் விழுந்து விழுந்து கும்பிடுவான். அந்த வர்ற தண்ணியை ஒவ்வொரு ஊர்லேயே தொட்டு கும்பிடுவாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் கடமடை வரைக்கும் போகும். போகிற தண்ணியை விழுந்து விழுந்து கும்பிட்டே போவாங்க. அப்படி காவிரியை தங்களுடைய குல தெய்வமாக பார்த்து, ஏன்னா காவிரி இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா விவசாயி இல்லை, விவசாயி இல்லைன்னா அவனுடைய வாழ்வாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவன் வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லை. காவிரி தண்ணி தானே, அது டெல்டாவுக்கு போகுது, ஏதோ தஞ்சாவூர் பக்கம் பிரச்சனையா அப்படின்னு நினைச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஐயா நம்மாழ்வார் சொல்றாங்க, தஞ்சையில் ஒரு போகம் விளைந்தால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறுபடலாம், தஞ்சையில் 30 போகம் விளைந்தால் இந்தியாவுக்கே ஓராண்டு சோறுபடலாம். அந்த அளவுக்கு தஞ்சை டெல்டா, மற்ற எல்லா மாவட்டங்களும் இந்த மானாவாரி பயிருக்கு போயிட்டாங்க, பணப்பயிருக்கு போயிட்டாங்க. ஆனால் தஞ்சை டெல்டா மாவட்டம் மட்டும்தான், தஞ்சை உட்பட டெல்டா மாவட்டம் மட்டும்தான் இன்னும் முழுக்க முழுக்க மக்களுடைய உணவு தேவையாக இருக்கக்கூடிய, உயிர் தேவையாக இருக்கக்கூடிய அரிசியை மட்டும், நெல்லை மட்டும் உற்பத்தி பண்ணுறாங்க.
அதுலேருந்து எதுக்கு மாறல, எந்த தொழிற்சாலைக்கும் இடத்த வைக்கல, ரியல் எஸ்டேட்டுக்கு வைக்கல, முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இன்னைக்கு தண்ணி வராம குறுவை சாகுபடி செய்ய முடியாம, குறுவை சாகுபடி செய்து இன்னொரு 1 மாசத்துல அறுவடை பண்ணணும். அதான் வந்து ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவான்னு களவாணி படத்தை சொல்லுவாங்க. எதுக்காக? இந்த நேரத்தில் அது வந்து அறுவடைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆடி பிறக்க போகுது, ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் நெல் அறுத்து வித்துருவான் விவசாயி. வித்தா எப்படி வருவான்? அவன் டாப்பாக தான் வருவான். இங்கே இருக்க டாப்பாக வருவான். நீர்வளத்துறை அமைச்சர் புஷியாக இருந்தால் டாப்பாக வர மாட்டான், டூப்பாக தான் வருவான். தண்ணியை தர வேண்டிய கர்நாடகா எதிர்கட்சிகளோடு சேர்த்து அனைத்து கட்சி கூட்டம் போடுது. தண்ணியை கேட்க வேண்டிய தாவேக்கா அமைதியாக இருக்கு, வார்த்தையே பேசல. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஆட்சி வந்த உடனே போயிருக்கணும். இப்போ காலம் தாழ்த்தி குறுவை சாகுபடி முடிவடைகிற இந்த சூழ்நிலையில் தண்ணி இல்லாமல் ஒட்டுமொத்தமான காவிரி டெல்டா வறண்டு போயிருக்க இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஏறிட்டு போய் நிற்கிது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இப்போயாச்சும் போகிறது சரிதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதல்ல ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதுக்கு தாவேக்காவுக்கு தகுதியும் இல்லை, அதுக்கு துணிச்சலும் இல்லை, அதுக்கு எந்த விதமான தெளிவும் இல்லை. அதனால் அது எடுக்க வரைக்கும் நாம் காத்திருக்க முடியாது என்று தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி உரிமையை மீட்பதற்காக நடத்தப்பட்டுச்சு. அதில் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அப்புறம் கொங்கு நாடு இளைஞர் பேரவைத் தலைவர் அண்ணன் தனியரசு அவர்கள், கொங்கு நாடு மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அதே போல் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலாக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல் வந்து தென்னிந்திய பார்வல் பாக்க அண்ணன் திருமாறன் அவர்கள், அமமுக சார்பாக அண்ணன் கரிகாலன் அவர்கள், அதிமுகவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா OS மணியன் அவர்கள், இப்படி பல்வேறு 28 அமைப்புகள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள், 22க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த இயக்க தலைவர்கள் வந்து அவர்கள் காவிரியில் எங்கள் உரிமையை கேட்க நாங்கள் எல்லோரும் ஒருமித்த குரலோடு கைகோர்த்து நிற்போம்ங்கிற உறுதிமொழி எடுத்திருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் முரண்கள் இருக்கு, எல்லாரும் வெவ்வேறு கட்சி கூட்டில் இருந்தவங்க. ஆனாலும் இது தமிழர்களுடைய தலையாய பிரச்சனை. 20 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவை, 28 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுடைய விவசாய தேவை. இது கருகிச்சுன்னா அடுத்த ஓராண்டுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும். இதனுடைய தாக்கம் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். இந்த உரிமை ஒவ்வொரு வருஷமும் வருது. மீண்டும் மீண்டும் வந்து கர்நாடக அரசு இதே போல சேட்டை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நாம் எடுக்க போகிற பெரும் போராட்டத்தில் இது முடிவுக்கு வரணும் என்று ஒருமித்த குரலோடு வருகிற 7ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்காங்க. அதே போல் பல வந்திருந்த தலைவர்கள் சொன்னாங்க உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி. அதில் அண்ணன் சீமானவர்கள் தான் உண்ணாவிரதத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம உயிரே கொடுத்துருக்கோம், அவன் மதிக்க மாட்டான். உண்ணாவிரதம் இருந்தோம்னா இவங்க வேலையே இல்லை போலன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான். உண்ணாவிரதம் வேலைக்கு ஆகாது. நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஒன்று ஆர்ப்பாட்டம், இல்லை மிகப்பெரிய போராட்டம். ஒருவேளை அதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை, எல்லையை முடக்கக்கூடிய போராட்டங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் என்று காவிரி உரிமை மீட்புக்கான அனைத்து கட்சி கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, எந்த கட்சியும் சார்பில்லை, எந்த கொடியும் இல்லை, தமிழனா ஒன்று கூடணும். அங்கே தன்னெழுச்சியா கூடுறதா சொல்றாங்க. எங்க கர்நாடகாவில் தண்ணியை தரமாற்றேன்னு சொல்லவன் தன்னெழுச்சியா கூடுறான். தண்ணி கேட்குற இடத்துக்கு நாம தன்னெழுச்சியா கூடணுமா? இங்கே தாவேக்காக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, வரல. திமுக அழைப்பு கொடுத்துருக்காங்க, வரல. காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, வரல, வரமாட்டான். ஆனால் அங்கே கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கொடியை கீழே போட்டான், மஞ்சள் சோப்பு கொடி தூக்கிட்டான். பிஜேபி அவன் காவி கொடி தூக்கி போட்டான், மஞ்சள் சோப்பு கொடியை தூக்கிட்டான். வாட்டா நாகராஜோ எந்த நாகராஜோ மொத்த பேர் நிற்கிறான். யார் பிஜேபி, யார் காங்கிரஸ், யார் ஜனதாதளம், யார் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, யார் விவசாய கட்சி, யார் கன்னட அமைப்பு, எது சாதி அமைப்பு, எதுவும் தெரியாது. எல்லாம் மொத்த பேரும் கன்னடனா நிற்கிறான். தரமாட்டேன்னு சொல்கிறவன் கன்னடனா நிற்கும் போது கேட்குற இடத்துல நாம தமிழனா நிற்கக்கூடாதா? அப்படி தமிழனா நிற்பதுக்கு தான் வருகிற 7ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய போராட்டம். கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் மானமுள்ள தமிழன் இருக்கான். தமிழனுடைய உரிமை போராட்டத்தில், தமிழர்களுக்கான அந்த காவிரி மீட்கிற போராட்டத்தில் எங்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் நிற்போம் என்று காட்டுவதற்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. தமிழனாலே தற்கூரியா மாறிட்டான், தமிழனாலே வந்து நடிகன் பின்னால் போயிட்டான், தமிழனுக்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழி உணர்வு, மண்பற்று எல்லாமே செத்து போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இல்லை, நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. முடிஞ்சா வந்து சேருங்க.
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி